ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா சங்கீத புத்தகம் 136வது சங்கீதம் 4வது வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம் ஆண்டவருக்கு பல நாமங்கள், அதுல ஒரு நாமம் அதிசயமானவர். நம் வாழ்க்கையில, நம் குடும்பத்துல, நம் வீடுகளில், நம் சபைகளில், நம் தேசத்தில் அதிசயங்கள் செய்யணுமா? வேலைகளில் ஆமென், பொருளாதாரத்தில் அதிசயங்கள் செய்யணுமா? அற்புதங்கள் நடக்கணுமா? ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்களை நடக்கும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் கானானை நோக்கி கொண்டு வருகிறார். வரும் வழியில பலவிதமான குறுக்கீடுகள், வனாந்தரங்கள், அவர்களுக்கு ஆமென் செங்கடல், அவர்களுக்கு எரிகோ, பல தடைகள். ஆனாலும் கர்த்தரை துதிக்கிற பொழுது அற்புதங்கள் நடந்தது. ஆண்டவர் ஆமென் அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் செய்து அந்த மக்களை ஆச்சரியமாய் நடத்தினார். இன்றும் நம் வாழ்க்கை பயணத்திலே அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால் ஆண்டவரை துதித்துட்டே இருங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார், அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார், அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார், அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா. பொருளாதாரத்தில் அற்புதம் நடக்கட்டும், சபைகளில், வீடுகளில், தேசத்தில் ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். கர்த்தர் ஜனங்களை ரட்சியும், ஆசீர்வதிங்கப்பா. தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க. கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிறப்பின் சந்தோஷம் ஒவ்வொரு ஜனங்களுக்கு உண்டாகட்டும். உமக்கு நன்றி சொல்லட்டும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.